ஈஸ்டர் பண்டிகை உலகம் முழுவதும் இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் தேவாலயங்களில் நள்ளிரவில் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனையில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். சிலுவையில் அறையப்பட்ட இயேசு உயிர்த்தெழுந்த 3வது நாள் ஈஸ்டர் பண்டிகையாக கிறிஸ்தவர்களால் கொண்டாடப்படுகிறது. அதன்படி ஈஸ்டர் பண்டிகை உலகம் முழுவதும் இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. நள்ளிரவில் தேவாலயங்களில் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனையில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். சென்னை கதீட்ரல் தேவாலயத்தில் நடைபெற்ற நள்ளிரவு சிறப்பு பிரார்த்தனையில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். விசுவாசம் வைக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லி அவர் மீது நம்பிக்கை கொள்கிற அனைவருக்கும் இந்த உயிர்த்தெழுதலிலே அவர் பங்கு கொடுக்கிறார். குறிப்பாக இந்த நாளிலே இஸ்ரேல் நாட்டில் இருக்கிற ஒரே கல்லறை காலியாக இருக்கிறது சொன்னால் அது இயேசு கிறிஸ்துனுடைய கல்லறை தான். இது மனிதனுடைய வாழ்வை சிறப்பிக்கின்ற ஒரு திருநாள். கடவுள் மனிதனாக இந்த உலகத்தில் மனிதருக்கு ஒரு புது வாழ்வு கொடுக்கிற ஒரு மகிழ்ச்சியான ஒரு திருநாள். இந்த நாளை நாம் சிறப்பாக கொண்டாடுவோம். கடவுளின் ஆசீர் உங்கள் அனைவருக்கும் நிறைவாக அளிக்கப்படுவதாக.